தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இது உங்கள் தமிழ் சினிமா ரசனை சேனல். கோலிவுட்டின் அனைத்து ஹாட் செய்திகள், லேட்டஸ்ட் அப்டேட்கள், பாக்ஸ் ஆபீஸ் நிலவரங்கள் மற்றும் திரைப்பட விமர்சனங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சரியான இடத்திற்கு வந்துள்ளீர்கள். வாங்க சினிமா உலகத்திற்கு ஒரு பயணம் போகலாம். போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வரும் நண்பர்கள் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்கள். நேத்து தியேட்டர்ல ஒரே கிராண்ட் செலிப்ரேஷன் தான். ஏன்னா ரொம்ப நாளா பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட இருந்த பராசக்தி படம் ஒரு வழியா ரிலீஸ் ஆகிடுச்சு. படத்துக்கு ரசிகர் மத்தியில் டெரிஃபிக் ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. ஆனா அதே சமயம் இன்னொரு பக்கம் படத்தை பத்தி சில மிக்சடு ரிவ்யூவும் வந்துகிட்டு தான் இருக்கு. அது என்னன்னு டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. பொதுவா எந்த ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆனாலும் நம்ம முதல்ல செக் பண்றது அந்த படத்தோட பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் தான். அந்த வகையில் பராசக்தி படத்தோட டே ஒன் கலெக்ஷன் ரிப்போர்ட் இப்போது வெளியாகி இருக்கு. படம் முதல் நாள் உலக அளவில், அதாவது வேர்ல்டு வைடா 25 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. இதுல ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்ட் என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் 14 கோடி ரூபாய் வரை வசூல் வந்திருக்காம். ஸோ மிக்சடு ரிவ்யூ இருந்தாலும் வசூல்ல படம் செமையா லீட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இனி வர்ற நாட்கள்ல, குறிப்பா இந்த வீக்கெண்ட்ல படம் எவ்வளவு வசூல் செய்ய போகிறதை என்பதை நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்க ஆல்ரெடி படம் பார்த்தாச்சா? படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் உங்களுக்கு என்னன்னு தோணுச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தளபதி ரசிகர்களுக்கு இப்பவே ஒரு பக்கம் வருத்தம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு செம்ம குஷியான செய்தி ஒண்ணு வந்திருக்கு. அது என்ன? ஜனநாயகன் படத்துக்கு என்ன ஆச்சு? கலைப்புலி எஸ் தானு கொடுத்த அந்த சர்ப்ரைஸ் அப்டேட் என்ன? இதோ முழு விவரம் வாங்க பார்க்கலாம். முதல்ல அந்த சோகமான விஷயத்தை பார்த்துடுவோம். ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய ஜனநாயகன் படம் சென்சார் சர்டிபிகேட் பிரச்சனையினால தள்ளி போயிடுச்சு. படத்தை தியேட்டர்ல பார்க்க ஆவலாக இருந்த ரசிகர்களுக்கு இது கொஞ்சம் ஏமாற்றமான செய்தி தான். ஆனா கவலைப்படாதீங்க, சீக்கிரம் எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சு படம் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, அந்த சந்தோஷமான செய்தி என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஜனநாயகன் தள்ளி போன வருத்தத்தில் இருந்த ரசிகர்களுக்கு மருந்தா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானு. நம்ம தளபதி அட்லி காம்போல 2016ஆம் ஆண்டு தெறிக்க விட்ட திரைப்படம் ரிலீஸ் ஆகி இப்போ 10 வருஷம் ஆக போகுது. இதை சிறப்பிக்க விதமா திரைப்படத்தை மறுபடியும் திரையரங்குகளில் ரீரிலீஸ் பண்ண போறதா தானு சார் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காரு. தனது சோசியல் மீடியா பக்கத்துல விரைவில் திரையில் அவர் போட்ட பதிவு இப்போ விஜய் ரசிகர்கள் மத்தியில் தீயா பரவிட்டு இருக்கு. திரைப்படத்தோட அந்த மாஸ் பிஜிஎம்ஐ மறுபடியும் தியேட்டர்ல கேட்க போறோம்னு ரசிகர்கள் இப்போவே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. தெரி ரீ ரிலீஸ் நீங்க எவ்வளவு வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம ராக்கி பாய் யஷோட அடுத்த அதிரடி ஆட்டம் ஆரம்பமாயிடுச்சு. கேஜிஎஃப் படத்துக்கு அப்புறம் அவர் நடிக்கிற டாக்ஸிக் படம் மேல ஒரு பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கு. இப்போ இந்த படத்தை பத்தின சில செம்ம லேட்டஸ்ட் அப்டேட் கிடைச்சிருக்கு. நயன்தாரா வாங்கும் சம்பளம் எத்தனை கோடி தெரியுமா? வாங்க இன்னைக்கு வீடியோவில் அதை பத்தி பார்க்கலாம். கீது மோகன்தாஸ் இயக்கத்துல நம்ம கேவிஎன் புரொடக்ஷன் தயாரிக்கும் இந்த படத்துல ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே இருக்கு. நயன்தாரா, ஹேமா குரேஷி, கியாரா அத்வானின்னு மொத்தம் 5 ஹீரோயின்ஸ். ஒரு படத்துல இவ்வளவு பெரிய காஸ்ட் இருக்கிறதே இப்போது பெரிய டாக் ஆஃப் தி டவுனா இருக்கு. ஆனா இப்போ ஹாட் டாபிக் என்னன்னா, இந்த படத்துக்காக யஷ் மற்றும் நயன்தாரா வாங்கும் சம்பளம் தான். இந்த பிரம்மாண்ட படத்துக்காக நம்ம யாஷ் சும்மா 50 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறதா தகவல் வெளியாகி இருக்கு. அதே மாதிரி படத்துல ரொம்ப வெயிட்டான ரோல் நடிக்கிற லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவுக்கு 12 முதல் 18 கோடி ரூபாய் வரை சம்பளம் பேசப்பட்டிருக்காம். ஜவான் படத்துக்கு அப்புறம் நயன்தாராவோட மார்க்கெட் வேற லெவல்ல உயர்ந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ ஏற்கனவே இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. ரவி பஸ்ரூர் மியூசிக்ல ராஜு மோகன் கேமரால டாக்ஸிக் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா, நயன்தாரா யஷ் காம்போ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பொங்கலுக்கு மேலும் சில படங்கள் ரிலீஸ். வாங்க நியூஸ்ல போய் பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டு பொங்கல் விஜய் நடித்த ஜனநாயகன், சிவகார்த்திகேயன் நடித்த பராசக்தி ஆகிய 2 படங்கள் மட்டுமே வெளியே வருவதாக இருந்தது. தணிக்கைச் சான்றிதழ் சிக்கல் காரணமாக ஜனநாயகன் படத்தை தள்ளி வைத்து விட்டார்கள். ஜனநாயகன் படம் அடுத்த வாரமும் வர முடியாத சூழல் தான் தெரிகிறது. அதனால் திரௌபதி 2 படத்தை பொங்கலுக்கு அறிவித்துள்ளார்கள். இப்படம் தவிர ஜீவா நடித்துள்ள தலைவர் தம்பி
தலைமையில் படமும் பொங்கலுக்கு ஜனவரி 5ஆம் தேதி வரவிருக்கிறது. இப்படத்திற்கான தணிக்கை முடித்து சான்றிதழ் பெறப்பட்டுள்ளது. இந்த படம் தவிர சந்தானம் நடித்து கடந்த சில வருடங்களாக முடங்கியுள்ள சர்வம் சுந்தரம் படத்தையும் வெளியிடும் முயற்சியில் இருப்பதாக சொல்கிறார்கள். இதை தவிர வேறு எந்த படங்கள் வரும் என்பது திங்கட்கிழமை தெரிந்துவிடும். சூர்யா சாரோட கருப்பு படம் ரிலீஸ் பத்தி ஒரு ஹாட் அப்டேட் வந்திருக்கு. வாங்க என்னன்னு பார்ப்போம். மேட்ரு என்னன்னா, ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன்ல நம்ம சூர்யா சார், த்ரிஷா, நட்டின்னு ஒரு ஹெவி வெயிட் காஸ்டிங் இந்த படத்துல இருக்கு. பொங்கலுக்கு ஜனநாயகன் தள்ளி போனதால அந்த கேப்ல கருப்பு படத்தை இறக்கலாம்னு டீம் சீரியஸா கன்சல்ட் பண்ணாங்க. ஆனா லாஸ்ட் மினிட்ல ரிலீஸ் பண்றது செட் ஆகாதுன்னு இப்போ அந்த பிளானை டிராப் பண்ணிட்டாங்க. ஏன் இவ்வளவு லேட்னு கேட்டிங்கன்னா, படத்தோட ஓடிடி ரைட்ஸ் இன்னும் யாருக்கும் விற்கலையாம். அதனால தான் ரிலீஸ் தள்ளி போயிட்டே இருந்திருக்கு. ஆனா இப்போ குட் நியூஸ் என்னன்னா, வர்ற பிப்ரவரி 19ஆம் தேதி படத்தை தியேட்டர்ல கொண்டு வர ட்ரீம் வாரியர்ஸ் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பிப்ரவரி மாசம் சூர்யா ஃபேன்ஸ் கண்டிப்பா செம ட்ரீட் இருக்கு. சூர்யா சாரை அந்த பழைய ரா லுக்ல பார்க்க நீங்க எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க? ஆர்ஜே பாலாஜி சூர்யா காம்போ ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா? உங்க ஒப்பீனியன்ட்ட கமெண்ட்ல தட்டி விடுங்க. இப்போ சோஷியல் மீடியா முழுக்க ஒரே பேச்சு தான் இருக்கு. அது நம்ம தளபதியோட ஜனநாயகன் பட ரிலீஸ் இஷ்யூ தான். சென்சார் போர்டு படத்துக்கு முட்டுக்கட்டை போடுறாங்கன்னு ரசிகர்கள் கொந்தளிச்சுட்டு இருக்கிறப்போ இப்போ ஒரு பிக் சப்போர்ட் கிடைச்சிருக்கு. வேற யாரு, நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் சார் தான் ஒரு அதிரடி அறிக்கை விட்டிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னு வாங்க போய் பார்க்கலாம். ஸோ கமல் சார் அவரோட அறிக்கையில ரொம்ப வேலிடா சில பாயிண்ட்ஸ்களை சொல்லியிருக்காரு. முதல்ல சினிமாங்கிறது ஜஸ்ட் ஒரு தனி மனுஷனோட உழைப்பு மட்டும் கிடையாது. அதுல பின்னாடி எத்தனையோ டெக்னீஷியன், தியேட்டர் ஓனர்ஸ், சின்ன சின்ன தொழிலாளர்கள் ஒரு பெரிய எக்கோசிஸ்டமே இருக்குன்னு சொல்லியிருக்காரு. முக்கியமா சென்சார் போர்டு பண்ணுற இந்த டிலே ஆல அவங்களோட பொருளாதாரம் எப்படி பாதிக்கப்படுங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. ஏன் ஒரு காட்சியை கட் பண்ண சொல்றீங்க, அதுக்கான கிளியர் ரீசன் என்ன, இதையெல்லாம் எழுத்துப்பூர்வமா இருக்கணும்னு சென்சார் போர்டுக்கு ஒரு செக் வச்சிருக்காரு. கமல்ஹாசன் சார் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ இருக்கிற சென்சார் பாலிசிகளை அப்டேட் பண்ணுற டைம் வந்துடுச்சு. மொத்தமா திரையுலகமும் சேர்ந்து அரசு கூட ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் டாக்ல இறங்கணும்னு ஒரு சாலிட் சப்போர்ட்டை விஜய் சாருக்கும் படக்குழுவுக்கும் கொடுத்திருக்காரு. இதுல தளபதி ரசிகர்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டா அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஸோ கமல் சார் சொன்ன இந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சென்சார் போர்டு வேணும்னே ஜனநாயகன் படத்தை டார்கெட் பண்றாங்களா, இல்ல இது ஒரு நார்மல் ப்ரொசீஜர் தானா? உங்களுடைய தாட்டை கமெண்டில் தட்டி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே ஜனநாயகன் பட அப்டேட்ஸ்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.